வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பான விஷயம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல். ஏப்ரல் 26 தேர்தல் நிறைவேற்றிருக்கின்றது. தமிழக மக்கள் தேர்தல் தங்களுடைய முதலமைச்சரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். யார் முதலமைச்சர் என்பது மே மாதம் 4 வெளியிடப்பட இருக்கின்றது. இது தொடர்பிலேயே நாங்கள் இந்த தேர்தல் பற்றின ஒரு பார்வையாக இந்த உரையாடல் அமைய இருக்கின்றது. இல்ல, குறிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் நாங்கள் கூடுதலாக ஈழத்தமிழர்கள் அவதானத்தை செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில தமிழ்நாடு பற்றி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கணிப்பும் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்குமான உறவு மிக நெருக்கமானது. அதுல குறிப்பாக இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னர் அது இன்னும் இறுக்கமாக அமைந்தது. விடுதலை போராட்டம் ஆரம்பத்திற்கு முதலான காலகட்டங்கள்ல கரையோர பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் மன்னார்ல இருந்தோ அல்லது வல்லுத்துறையில இருந்தோ தமிழகத்துக்கு சென்று அங்கு இரவு படம் பார்த்துட்டு மறுநாள் வார நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. அதே மாதிரி இங்க எம்ஜிஆருக்கான சிவாஜிக்கான நட்சத்திர ஆடம்பரங்கள் எல்லாம் இலங்கையிலையும் வடக்கு மாகாணத்துல இடம்பெற்றிருக்குது, வடக்கு கிழக்கில் இடம்பெற்றிருக்கு. இப்ப அந்த தொடர்பு ஒரு நெருக்கமானதாகத்தான் இருந்தது. அதுக்கு ஒரு சினிமா தொடர்பு இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் இந்த போராட்ட அனுபவங்களுக்கு கூடாகவும் தமிழகத்தோடு ஒரு நெருக்கமான உறவை வச்சிருந்தோம். தமிழகம் ஒரு பின்தளமாக, விடுதலை போராட்ட காலகட்டங்களில் தமிழகம் ஒரு பின்தளமாக கருதப்பட்டது. அதனால இங்கிருந்து ஈழத்திலிருந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கு திருமணம் முடித்திருக்கின்றார்கள், சிலர் திருமணங்கள் முடித்திருக்கின்றார்கள். அந்த உறவு இன்றும் காணப்படுகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்துல தமிழகத்தினுடைய நிலை என்றது அங்கு ஒரு வறுமை இருந்தது, மக்கள் தொகை அதிகமாக இருந்தது, கல்வி அறிவின்மை ஒரு பிரச்சனையாக இருந்தது. எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு சென்ற இளைஞர்கள் அங்கிருந்த அங்கிருந்த பலருடைய நிலையிலும் பார்க்க அவர்களுடைய பொருளாதாரமும் கல்வியும் ஒப்பீட்டளவுல மேம்பட்டதாகத்தான் இருந்தது என்று சொல்லலாம். அப்ப அந்த 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 பின்புலத்தில இருந்துதான் அவர்கள் இந்த தமிழகத்தை பார்க்கின்ற ஒரு போக்கு இன்னமும் இருக்கின்றது. தமிழகம் இன்னும் ஒரு பின்தங்கியதாக, கல்வி அறிவில பின்தங்கியதாக இருக்கின்றதை தான் அந்த உணர்வோடு தான் பலரும் இன்றைக்கு இருக்கின்றனர். அந்த உணர்வோடு தான் அவர்கள் இந்த அரசியலையும் பார்க்கின்றனர். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவினுடைய புலனாய்வுத்துறை அமைப்பான இந்த ரோ ஈழத்தமிழ் இயக்கங்களை சார்ந்தவர்களை தங்களுடைய புலனாய்வுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் இந்த புலனாய்வு ஏஜென்ட்டுகளுக்கு இட்லியும் வடையும் தான் வாங்கி கொடுப்பார்களாம். அதற்கு அதிகமாக செலவழிக்க மாட்டார்கள், அவர்கள்ட்ட அவ்வளவு காசு இருக்காது. அதே போல அங்குள்ள காவல்துறையினரை தமிழ் இளைஞர்கள் லஞ்சம் கொடுத்து தங்களுடைய அலுவல்களை பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த இதன் விளைவாகத்தான் அங்க 90களில் இபிஆர்எல்எஃப் பத்மநாபா உட்பட பலர் கொலை செய்யப்பட்டு தப்பி வந்ததும், அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலை நடந்ததும், அங்கு உள்ளவர்களினுடைய இயலாமை, வறுமை போன்றவற்றை பயன்படுத்தி அங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இந்த பார்வை அங்க இருக்கு. ஆனா அதே சமயம் எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக விடுதலை போராட்டத்திற்கு, குறிப்பாக தலைவர் பிரபாகரனுக்கு நிறைய நிதி உதவியையும் செய்திருக்கிறார். 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் அந்த நிதி உதவி கிடைத்ததாக சொல்லப்படுது. ஆனா அப்படி இருந்தாலும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக விடுதலை போராட்டத்துக்கு உதவியதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்காளர்கள் அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிரான சக்திகளை ஆதரிப்பவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வரையிலாது. என்றால் அங்கு தமிழகத்தில் ஏற்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆயுத போராட்ட அமைப்புகளை படுமோசமாக அடக்கியதுல எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமானது. எம்ஜிஆருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு இந்த வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதும், அவரோடு சேர்ந்து பலர் சுட்டுக் கொல்லப்பட்டதும், அதே மாதிரி தமிழ்நாடு விடுதலை படையைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டதும், கனவேருக்கு நினைக்கிற அந்த நிலம் தேவாரம் காவல்துறையினுடைய தலைவராக இருந்திருக்க வேண்டும். அவருடைய தலைமையில பல படுகொலைகள் அங்க இடம்பெற்றிருக்குது. இந்த விஷயங்களை இது ஒரு
என்ன சொல்றது, இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கருப்பு வெள்ளையாக இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்ததே இல்லாது இதுகளுக்கு வேற அரசியல் பின்னணி இருக்குன்றதை பார்க்கிறோம். ஈழத்தமிழர்களுடைய தமிழ்நாடு பற்றிய கண்ணோட்டம் வந்து இப்படித்தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு 80களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விடுதலை போராட்டம் ஒரு மிக மோசமான முடிவுக்கு வந்ததை நாங்கள் பார்த்திருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்துல தமிழகம் பாரிய மாற்றங்களை சந்திச்சிருக்குது. இப்ப இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் பொருளாதார பின்னணி வந்து வெகுவாக மாறிவிட்டது. 77 மில்லியன் அல்லது 7.7 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப இந்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்றது கிட்டத்தட்ட பிரித்தானியாவினுடைய மக்கள் தொகையிலும் பார்க்க அதிகமானது. பிரித்தானியாவில் இருக்கிறது 6.7 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கிறார்கள் பிரித்தானியாவோட ஒப்பிடுகின்ற பொழுது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் பார்க்க தமிழ்நாடு ஒரு மாநிலம் வந்து ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாகத்தான் இருக்குது தமிழ்நாடு மாநிலம். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய சனத்தொகை அடிப்படையில பார்த்தா கூட தமிழ்நாடு மாநிலம் 25வது இடத்துல நிற்கும் என்று நினைக்கிறேன். சோ அவ்வளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த 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 சனத்தொகை வந்து அவ்வளவு மிக முக்கியமா பெரியதாக இருக்கின்றது. அத்தோட அந்த அந்த சனத்தொகை மட்டுமில்லை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா கூட உலகத்தின் பொருளாதார தரவரிசையில தமிழ்நாடு 25வது இடத்துல பொருளாதார நிலையில இருக்குது. உலகத்தின் தரவரிசையில 25வது. இந்தியா அவ்வாறு தமிழ்நாட்டு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி என்பது அதீதமான வளர்ச்சி என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். இந்தியாவினுடைய மொத்த தேசிய உற்பத்தி ஜிடிபி வந்து 6.25 இருக்கின்ற நேரம் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதன் 2 மடங்காக இருக்கின்றது, 11.5 இருக்கின்றது. அப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்றது, பொருளாதார வளர்ச்சி என்றது ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த மக்கள் மத்தியிலையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியில தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 10% இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கினை இந்தியாவில கொண்டிருக்கின்றது. அதோட தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது முக்கிய பொருளாதார மாநிலமாக இருக்கின்றது. உண்மையிலேயே தமிழ்நாடு தான் அது 1வது பொருளாதார மாநிலமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வர்த்தக ஸ்தாபனங்களினுடைய தலைமையகங்கள் டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால மகாராஷ்டிரா 1வது இடத்திலையும் தமிழ்நாடு 2வது இடத்திலையும் நிற்குது. உண்மையிலேயே அந்த தரவு இதுகளை பார்ப்போமாக இருந்தால் தமிழ்நாடு தான் அது முன்னணியில நிற்கும். அப்ப இவ்வளவு விடயத்தையும் தமிழகம் சாதித்திருக்கின்ற அது பெரும்பாலும் திராவிட கட்சிகளுடைய முயற்சியில தான் அது நடந்திருக்குது. திராவிட கட்சிகளுடைய காலத்துலதான் அது தமிழகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. குறிப்பாக தமிழகத்தை மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் தான் ஆண்டிருக்கிறார்கள். திமுக 20 ஆண்டுகள் என்றால் அதிமுக 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆண்டிருக்க. கடந்த 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2 கட்சியும் தான் ஆட்சி அமைச்சிருக்கு. அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த 2 கட்சிகளுடைய பங்களிப்பும் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய பங்களிப்பு மிக கணிசமானதும் குறிப்பிடக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே போல இந்தியாவினுடைய அபிவிருத்தியை பொறுத்தவரையில இந்தியாவில தமிழகத்துல வந்து அபிவிருத்தி ஓரளவுக்கு ஜனநாயகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் கருதப்படுது. இந்தியாவில் பெரும்பாலும் தமிழகத்துல மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற அளவுக்கு இருக்குது. சத்துணவு திட்டங்கள், தொலைக்காட்சி, வானொலி, இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் அந்த அபிவிருத்தி ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முன்னேறுவதற்கு இன்னும் பல்வேறு இடங்கள்ல அது முன்னேற இருக்குன்றது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அதே சமயம் ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கட்டாயம் அதை கணித்துக் கொள்வது மிக முக்கியமானது. அதுல திராவிட கட்சிகளுடைய
பங்களிப்பையும் தவித்து விட்டு செல்ல முடியாது. திராவிடத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்கள் நடந்தாலும் அதனுடைய பங்களிப்புல தான் அது இந்த வளர்ச்சியை கண்டிருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பண்பொண்டு இருக்குது. சமூக நீதி திராவிட கட்சிகளுக்காக கொண்டு வரப்பட்ட சமூக நீதியா அது திமுகவாக இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருந்து பிரிஞ்ச அதிமுகவாக இருந்தாங்க. இந்த இரு கட்சிகள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதுல பல உண்மைகளும் இருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த அடித்தளம் அன்றைய அந்த அடித்தளம் பெரியார் போன்றவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த அடித்தளம் தரம் வந்து இன்றைக்கும் தமிழகத்துல உறுதியாக இருக்கு. அதனாலதான் இந்த சங்கிகளுடைய பாஜக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத கருத்துக்கள் இன்னும் அங்க ஊடுருவாம இருக்கு. அதே நேரம் சீமான் போன்றவர்களுடைய இனவாத கருத்துக்களும் அங்கு பெரிதாக எடுபட முடியாம இருக்கிறதுக்கும் அன்றைக்கு திராவிட தலைவர்கள் போட்ட அந்த அத்திவாரம் மிக முக்கியமானது. இன்றைய தலைவர்கள் அதனை மேலும் செம்மைப்படுத்த தவறி இருக்கிறார்கள். அந்த சமூக நீதிக்கு அப்பாலையும் சென்று தமிழகத்தை இன்னும் முன்னேற்றி இருக்கலாம் என்ற அதுக்கு அவர்கள் செல்லலே என்ற அந்த குற்றச்சாட்டும் நியாயமானதாக இருந்தாலும் இவர்களை விட்டால் அதனை செய்யறதுக்கான அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்கள் என்று யாரும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றதும் உண்மை. அதனாலதான் அந்த தமிழக தேர்தல்கள் வந்து இந்த தேர்தல் முடிவு அதை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்பலாம். இப்ப தமிழக தேர்தலுக்கு நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் 2026 தேர்தலில் அதுல பிரதான போட்டியாளர்கள் வந்து திமுக கூட்டணி. அதுல மு.க. ஸ்டாலின் அவர் வந்து BA வரலாறு படிச்சிருக்கிறார். அவர் கடந்த தேர்தலில் வந்து 137 ஆசனங்களை திமுகவும் 26 ஆசனங்களை அதனுடைய கூட்டணியுமாக 159 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இங்கால அதிமுகவை பார்த்தோம்னால் எடப்பாடி கே பழனிசாமி அவர் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார். கடந்த எலெக்ஷன்ல வந்து அதிமுக கூட்டணி 66 ஆசனங்களையும் அதிமுக கட்சி 66 ஆசனங்களையும் அதனுடைய கூட்டணி 9 ஆசனங்களையும் 75 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த ரெண்டு கூட்டணியும் சேர்த்து 234 ஆசனங்களை வென்றிருக்கிறார்கள். அதாவது திமுக கூட்டணி 159 ஆசனங்கள், அதிமுக கூட்டணி 75 ஆசனங்கள். அதுல திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 45% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி வந்து 40% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 15% இணைய கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள். அதுல நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்றிருந்தது. இப்ப இந்த தேர்தல்ல வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஒரு நியூ என்ட்ரன்ட் புது போட்டியாளராக வந்திருக்கின்றார். விஜய் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து லயோலா காலேஜ்ல படித்திருக்கிறார். ஆனால் அவர் டிகிரி முடிக்கல நினைக்கிறேன். அதே மாதிரி சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறார், பொருளியல். இப்ப இந்த 4 பேரும் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதை விடவும் வேறு சிறு கட்சிகளும் குழுக்களும் தேர்தல் களத்துல போட்டியிடுகின்றன. இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த 7.7 கோடி மக்கள்ல வந்து 6.2 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த பதிவு வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதன்படி அதற்கு பின்பாக அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு அது 5.7 கோடியாக அந்த எண்ணிக்கை குறையுது. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்றால் அந்த இரட்டை பதிவு உள்ளவர்கள், ஏற்கனவே மரணமானவர்களுடைய பதிவுகள் இதெல்லாம் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர்கள் பட்டியலின்படி 6.2 கோடியாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 5.7 கோடியாக மாறுகிறது, குறைகிறது. அப்ப அது குறையக்குள்ள என்ன நடக்குதுன்னா இந்த வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை வந்து இந்த முறை சலுகையாக அதிகரிச்சிருக்கு, 85% அதிகரிச்சிருக்குது. இந்த அதிகரிப்பை வந்து பலரும் வந்து இது இளைஞர்கள், விஜயினுடைய ஆதரவாளர்கள் முதல் தடவையாக தேர்தலில் வாக்களிக்க வந்துட்டார்கள் என்ற ஒரு எண்ணப்பாட்டோட நோக்கப்பட்டது. ஆனா உண்மையிலேயே வந்து அது அப்படி அமைய இல்லை. என்றால் ஏற்கனவே இருந்த
வாக்குகள் நீக்கப்பட்டதால, அதாவது இரட்டை வாக்குகள் அல்லது இறந்தவர்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டதால வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு. அப்ப ஏற்கனவே வளமையாக வாக்களிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதே அளவில் இருக்கு. அதே அளவிலும் பார்க்க சற்று கூடுதலாக வருகின்ற பொழுது எண்ணிக்கை வீதம் அதிகரித்திருக்கு. இதுக்கும் விஜயுடைய தாக்கத்துக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இருப்பதாக அங்கு கணிப்புகள் தெரிவிக்கல. அதுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 4.8 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுல ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், அதுல 50 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுட்டது. ஆனா அதே சமயம் இன்னொரு 15 லட்சம் வாக்குகள் புதிய வாக்காளர்கள் ஒவ்வொரு வருடமும் 18, 19 வயதை எட்டுபவர்கள் வாக்களிப்பதற்கு வருவார்கள். அப்ப அந்த அடிப்படையில அதுல 15 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக இந்த முறை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தமிழக தேர்தல் வாக்கு கணிப்பை எடுத்தோம் என்று சொன்னால், தேர்தல் தொகுதிகள் என்று பார்த்தோம் என்றால் 4.8 கோடி மக்கள் 234 உறுப்பினர்களை தெரிவு செய்ய இருக்கிறோம். அதுல 44 பட்டியல் இனத்தவர், 2 பழங்குடி இனத்தவருமாக மொத்தமாக 234 ஆசனங்களுக்காக இவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த போட்டியில வந்து நீங்கள் 118 ஆசனங்களை எடுக்கின்ற கட்சி கூட்டணி ஆட்சியை அமைக்கும். பெரும்பான்மை அந்த 118 தாண்டினால்தான் அவர்கள் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இந்த ஒவ்வொரு தொகுதியையும் வெல்வதற்கு நீங்கள் கட்டாயமாக 50% வாக்குகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் 1க்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்டவர்கள் அங்க போட்டியில இருக்கிறதால ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 40-45% வாக்குகளை எடுக்கிறவர் தேர்தல் அந்த தொகுதியில வெற்றி பெறுவார். பிறகு 2வது வாரவர் அங்க இருக்கக்கூடிய ஏனைய போட்டியாளர்கள்ல யார் கூடுதலான வாக்குகள் எடுக்கணுமோ அவர் 2வதாக வருவார். இப்ப இதுல இருக்கிற இது வந்து ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்ப கடந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2021 நடந்த தேர்தலில் வந்து மு.க. ஸ்டாலின் 45% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வந்து 40% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த வாக்கு வீத வித்தியாசம் வந்து வெறும் 6% தான் இருக்குது. ஆனால் அவர்கள் எடுத்த வாக்குகள் எடுத்துக்கொண்ட ஆசனங்களை பார்த்தோம்னா ஒரு பேர்கேட வழியை காண்றோம். 45% வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி 159 ஆசனங்கள் எடுக்குது. 40% வாக்குகளை பெற்ற அதிமுக 75 ஆசனங்களை மட்டும்தான் எடுக்குது. அப்ப அந்த ஆசனங்கள் எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 50% தான் அதிமுக எடுக்குது. ஆனா வாக்கு வீதம் வந்து 5% தான் வித்தியாசப்படுது. இதை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலையும் திமுக வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய வாக்கு வங்கி சற்று தளர்ந்தாலும் குறைந்தாலும் அவர் 45% 40% வந்தா கூட திமுக இன்னொரு போட்டியாளரும் இருக்கிறபடியா, 3வது போட்டியாளராக விஜயும் களமிறங்கி இருக்கிறபடியா ஸ்டாலின் வந்து கூடுதலான வாக்குகளை பெற்று கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலில் திமுக 118க்கு அதிகமான ஆசனங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளும். அது 150 ஆசனங்கள் வரைக்கும் அல்லது 180 ஆசனங்கள் வரைக்கும் கூட போகலாம் என்று கருத்து கணிப்புகள் கூறுது. இது வந்து எக்ஸிட் போல்ஸ் தெரிவிக்கிறது. அதாவது தேர்தல் முடிந்த கையோடு எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. திமுகவினுடைய வெற்றி என்றது ஓரளவுக்கு உறுதியாக தெரிவிக்கப்படுகிறது. அது வந்து கிட்டத்தட்ட 145 150 ஆசனங்களை எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சில சமயம் அவர்கள் 180க்கும் ஆசனங்களையும் வெல்லலாம் என்று. இப்ப விஜயினுடைய வருகை வந்து திமுகவை பாதித்ததிலும் பார்க்கும் அதிமுகவை தான் கூடுதலாக பாதித்ததாக தெரிகின்றது.
அதுல குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்குகள், நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் கூடுதலாக விஜய்க்கு சென்றிருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கு வீதம் வந்து ஒரு 12 இருந்து 18-20 வரைக்கும் அந்த வாக்கு வீதம் இருக்கும் என்று கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில அவர் பெரும்பாலும் ஒற்றை ஸ்தானத்துக்குள்ளதான் வாக்குகளை ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சிலர் சொல்றார்கள் 1 அல்லது 2 ஆசனங்கள் எடுப்பார் என்று, சிலர் 6 ஆசனங்கள் எடுப்பார் என்று, இன்னும் சிலர் 8 ஆசனங்கள் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லப்படுது. ஒரு சில இந்தியா டுடே போன்ற கருத்து கணிப்புகள் வந்து விஜய் 200 வரையான ஆசனங்களை எடுத்து முதலமைச்சர் ஆவார் என்றும் சொல்லப்படுது. அது தமிழ் சூழல்ல ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் இந்த பெருமைகள் பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு கனவுலகத்துல மிதக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சீமான் முதலமைச்சர் என்று. இப்படி இந்த சமூக வலைத்தளங்கள்ல விஜயையும் சீமானையும் முதலமைச்சராக்கி கனவு காண்ற ஒரு போக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு இந்த என்ன சொல்றது, அல்கோரிதமிக் டென்ஷன்ல தான் நாட்கள் இந்த விஜய் ரசிகர் கூட்டம், சீமான் ரசிகர் கூட்டம் வாழ்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுல உள்ள ஆபத்து என்னென்றால், இப்ப சிலர் வந்து விஜய் அண்ணா வர இல்லை என்றால் உயிரையும் வாய்ப்பேன் என்றால் மணந்தால் மாதவி இல்லையல் மரணதேவியோ மரணதேவனோன்ற மாதிரியான கருத்துக்கள் விதைக்கப்படுது. அப்ப மே 4ஆம் தேதி விஜயனுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ற அளவுக்கு செல்வார்களா என்றெல்லாம் கேள்விகள் இருக்குது. இது அவ்வாறு நடக்காது என்று நம்புவோம். அடுத்தது இந்த விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக எவ்வித விளக்கங்களும் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த புரிதலும் இருப்பவர்களாக இல்லை அவர்களுக்கு. அடுத்தது விஜய் வந்து எம்ஜிஆர் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்திருந்த பொழுதும் அவர்கள் தங்களுடைய எம்ஜிஆர் வந்து ஒரு திராவிட கட்சியில இருந்து தான் வந்தவர். அதுக்கான அரசியல் பின்னணியோடு தான் எம்ஜிஆர் வந்தவர். அதே மாதிரி தன்னுடைய படங்கள்லையும் இந்த புரட்சிகரமான விஷயங்களை குறைந்தபட்சம் பேசி இருக்கிறார். ஏழைகளுக்கு உதவுவது, ஏழைகளின் நண்பனாக எல்லாம் காட்டித்தான் அவருடைய சினிமா வளர்ந்திருக்குது. அப்ப அது வந்து 72ஆம் ஆண்டு அதிமுகவை உருவாக்கிய ஜி ராமச்சந்திரன் அடுத்த 5 ஆண்டுகளிலேயே முதலமைச்சராக வந்துட்டார். முதலமைச்சராக வந்தது மட்டுமல்ல, அவர் 3 தடவைகள் தொடர்ச்சியான முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு மக்கள் அரசியல் ரீதியாக வளர்ந்திருக்கிறார்கள். மற்றது ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் மக்கள் உடனுக்குடனே அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு இந்த என்ன சொல்றது, அல்கோரிதமிக் போதை ஒன்று இருக்குது. அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு என்ன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி தான் எதிர்பார்க்கின்றார்கள். அரசியலையும் வந்து அவர்கள் உடனடியாக நடந்து விடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த உடனடித்தன்மை, இந்த உடனடி நீஜர் ரியாக்ஷன், இது வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில காணப்படுற இந்த வேகம் வந்து விவேகமானதாக இல்லை என்ற கணிப்பு பலர்கிட்டையும் இருக்குது. சில இடதுசாரிகள் சரி, அல்லது திமுகவை எதிர்ப்பவர்கள் போன்றவர்கள் வந்து அந்த இளைஞர்களுடைய நடவடிக்கைகள் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டி, அல்லது அந்த இளைஞர்களுக்கு நடவடிக்கை ஒரு முற்போக்கான பாத்திரத்தை எடுக்கும் என்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த நம்பிக்கைக்கு ஏற்றதாக அந்த இயக்கங்கள் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் கடந்த காலங்களில் இந்த அரப் ஸ்பிரிங் நடந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அந்த அரப் ஸ்பிரிங்கோட சம்பந்தப்பட்ட இந்த போராட்டங்கள் ஒன்றும் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். பாரிய அழிவைத்தான் ஏற்படுத்தியது. பல நாடுகளிலையும் பாரிய அழிவுக்குத்தான்
அல்ஜீரியா போன்ற நாடுகளை எல்லாம் பாரிய அழிவை தான் ஏற்படுத்தி இருந்தது. அது பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர இலங்கையில அறகலையா போராட்டம் ஓரளவுக்கு அதுவும் ஆரம்பத்துல பாரிய ராஜபக்சவுக்கு பதிலாக ராஜபக்சவுடைய நண்பர் ரணில் கொண்டு நிறுத்தப்பட்டார். அங்க பெரிய மாற்றம் ஒன்று நடக்குது. ஆனால் அங்கே ஒரு 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 உறுதியான ஒரு நீண்ட காலமாக அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு கட்சி ஜேவிபி இருந்ததால இன்றைக்கு அங்கு ஒரு ஒரு வித்தியாசமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்ப நேபாளல ஒரு பாடகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார், பாலேந்திரா ஷா. அது ஒரு அரசியல் போராட்டத்துக்காக அங்கே ஏற்கனவே மக்கள் வெளியில இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையில பாலேந்திரா ஷா மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி மம்தானி நியூயார்க்லையும் அவரும் ஒரு பாடகர், அவரும் ஒரு போராட்டங்கள்ல ஈடுபட்டவர், மக்களோட சேர்ந்து அந்த போராட்டங்கள்ல நின்றவர். அவர் நியூயார்க்கினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னா உக்ரைன்ல செலன்சி ஒரு நகைச்சுவை நடிகர். அந்த அன்றைய காலகட்டத்தில் அங்கே ஒரு மக்கள் தெருவுக்கு வந்தார்கள். அப்பொழுது இந்த அரசுக்கு எதிராக அதுக்கு வெஸ்டர்ன் மேற்கு நாடுகளுடைய அனுசரணையும் இருந்தது. அதால செலன்ஸ்கி பிரதமராக இருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராகவோ அல்லது ஸ்டாலினுக்கு எதிராகவோ அவ்வளவு பெரிய ஒரு அலை அங்கே இருக்கல. அது ஒரு சமூக வலைத்தளங்கள் கூடாக இந்த அல்கோரிதமிக் டென்ஷன் உருவாக்கப்பட்டதை ஒழிய அங்கே ஒரு பெரிய அலை இருந்ததாக தெரியல. மக்கள் இங்கேயும் போராட வந்ததாகவும் தெரியல. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியிலும் பார்க்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதான விமர்சனங்கள் சற்று தளர்ந்து இருந்ததாகத்தான் ஊடகங்கள் கருதுது. சில குற்றச்சாட்டை வைக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் திமுக கையில தான் இருக்கின்றன. உண்மையிலே அப்படி இன்றைய நேரம் இன்றைய காலகட்டத்தில் இந்த ட்ரெடிஷனல் ஊடகங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் எதையும் கணிக்கிறீங்க. சமூக வலைத்தளங்கள் தான் கூட இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல திமுகவுக்கு எதிரான மிக கடுமையான பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் திமுக மீது அங்குள்ள தமிழக பெண்கள் கூடுதலான நம்பிக்கையை வைத்திருக்கிறத பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்குது. இந்த அடிப்படைகள் எல்லாம் கல்வி வளர்ந்திருக்கு. திமுக இன்றைக்கும் குறிப்பாக இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையாக இருக்கின்றது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிடாது என்ற போக்குல தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்றதுதான் இந்த தேர்தல் முடிவுகளும் காட்ட இருக்குது. ஆனா இந்த போக்கில இருந்து இதை தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயத்த ஈழத்தமிழர்கள் புரிஞ்சு கொள்றதுல அவைக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அவர்கள் என்னென்று சொன்னால் இந்த 2009 தேர்தல் 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்திலேயும் நடந்தது. அந்த தேர்தல் ஈழத்தமிழர்கள் மத்தியில மிக ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுல குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையை விடுதலை புலிகள் மேற்கொண்டனர். ராஜீவ்காந்தி மட்டுமில்ல, பத்மநாபாவுடைய படுகொலைகளையும் விடுதலை புலிகள் மேற்கொண்டனர். இது காரணமாக திமுகவினுடைய அரசு விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக திமுகவினுடைய கருணாநிதியினுடைய அரசு 2 தடவை கலைக்கப்பட்டது. விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளால அதை கலைக்க வச்சதும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி. அதாவது கருணாநிதி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று பிரச்சாரம் பண்ணி அந்த ஆட்சியை கலைக்க வச்சதும் ஜெயலலிதா அணிதான். ஆனா இந்த அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்றது போல விடுதலை புலிகள் அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோடு கூட்டு சேர்ந்து 2009 இந்த உறுதி யுத்த காலகட்டத்துல ஜெயலலிதா வெற்றி பெறுவார். அதே மாதிரி மத்தியில காங்கிரஸ் தோல்வி அடைந்து பிஜேபி வெற்றி பெறும் என்று விடுதலை புலிகள் நம்பினார்கள். இது ஒரு முக்கியமான கட்டம். இந்த ஈழத்தமிழர்கள் 2009 மிக மோசமான யுத்த அழிவுக்கு சென்றதுக்கு இந்திய தேர்தல் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா
2004 அதாவது 2004 காலகட்டங்கள்ல விடுதலை புலிகளை அழிப்பதற்கான இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது 2006 ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கான வரைவு ப்ரொஜெக்ட் பீக்கன் விடுதலை புலிகளை அழிப்பதற்கான அந்த திட்டம் 2003 2004 ஆண்டுகளிலேயே விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்டாச்சு. யோகி அவர்கள்ட்ட இதெல்லாம் கையளிக்கப்பட்டிருந்தது. இதை சிவராம் எழுதியிருந்தவர். அதை விடுதலை புலிகளோ வேற யாரும் இப்ப அதை பற்றி கதைக்கிறீங்கள. என்னால் அதை இந்த மேற்குலக நாடுகளை மனங்கோண செய்யக்கூடாதுக்காக இந்த மனித உரிமைவாதிகள் யாரும் இதை கதைக்கிறீங்கள. 2006 ஆண்டு இந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் ஆரம்பித்து எப்படி கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றுறது, கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றினால் அதுக்கு பிறகு வடக்கு எப்படி கைப்பற்றுறது, மன்னாரை எப்பொழுது வீழ்த்துவது, கிளிநொச்சியை எப்பொழுது வீழ்த்துவது, விடுதலை புலிகளை எப்படி முள்ளிவாய்க்காலுக்குள் கொணர்ந்து ஒரு மூளைக்குள்ள தள்ளுறது, எப்பொழுது அவர்களை முற்றுமுழுதாக அழித்தொழிப்பது என்ற ஒரு திட்டம் 2003 ஆண்டு 2004 ஆண்டுகள்ல விடுதலை புலிகளுக்கு கையெழுத்தாச்சு. அதை யோகி அவர்கள் தன் உரையொன்றிலே சொல்றார் தங்களுக்கு அந்த திட்டம் வந்ததை பற்றி. சிவராம் தான் இதை முதல் பதிவு செய்திருக்கிறார், இதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்ப வேற எடிட்டர்ஸ் ஃபோரமோ இதை ஒன்று ஆரம்பிச்சவர் நினைக்கிறேன். அதுல இந்த ப்ரொஜெக்ட் பீக்கனை பற்றி எழுதியிருக்கிறார். அப்ப அந்த டைம் டேபிளின் படிதான் விடுதலை புலிகள் அழிக்கப்படுகிறார்கள். அப்ப கிழக்கு மாகாணம் சத்தம் இல்லாமலே இலங்கை பாதுகாப்பு படைகள் கையில விழுகுது. 2006 ஆரம்பிச்சு 2008 கிழக்கு மாகாணம் விழுந்துட்டு அங்க பெரிய பாரிய அழிவுகள் எதுவும் ஏற்படையில. அப்ப அந்த அடிப்படையில இணைத்தலைமை நாடுகள் விடுதலை புலிகளுக்கு இலங்கை அரசுக்கு வடக்கிலையும் விடுதலை புலிகளை அழிப்பதற்கான அந்த அனுமதியை கொடுக்குது. அமெரிக்கா, பிரித்தானியா, இந்த நோர்வே, ஜப்பான், இந்த இணைத்தலைமை நாடுகள், இந்தியா உட்பட. அப்ப இந்த வடக்கில இந்த அழிவு தொடங்கியக்குள்ள ஜனவரி 2 கிளிநொச்சி இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் என்று அந்த 2004 ஆண்டு வழங்கப்பட்ட அந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த குறித்த காலம் தவறாமல் விடுதலை புலிகள் தாக்கி ஒவ்வொரு பிரதேசமாக அவர்கள் இல்லாமல் செய்யப்பட்டு அவர்கள் அவ்வளவு பேரையும் முள்ளிவாய்க்காலை நோக்கி இலங்கை அரசாங்கம் நகர்த்துது. அப்ப அந்த காலகட்டத்திலேயே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்ப இந்த ப்ரொஜெக்ட் பீக்கனுடைய இறுதி காலம் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்குமான அந்த இறுதி யுத்தம் எப்ப நடக்கும்டா, தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவில இந்த பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். அதாவது ஏப்ரல் 15 2009 முதல் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் என்றதுதான் திட்டம். ஏனென்றால் இந்த திட்டத்தை வகுத்தவர்களும் இந்த இணைத்தலைமை நாடுகளும் இலங்கை அரசாங்கமும் இந்த திட்டத்தை வகுக்கைக்குள்ள இந்திய தேர்தல் நடக்கிற பட்சத்துல விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்குமான இந்த யுத்தம் இந்திய தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பினார்கள். அதனால தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் என்றதுதான் அந்த திட்டம். ஆனால் விடுதலை புலிகள் என்ன கணக்கு போட்டார்கள் என்றால், இந்திய தேர்தல்ல தமிழ்நாட்டில அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் மத்தியில பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்றால் அவர்கள் தங்களுக்கு உதவுவார்கள் என்று ஒரு தவறான மனக்கணக்கை போட்டுட்டார்கள். அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தென்றால், ராஜீவ்காந்தியை தாங்கள் புலிகள் கொண்டிருக்கிறார்கள், அனவதியால் ராஜீவ்காந்தியினுடைய மனைவி பிள்ளைகள் தங்களை அழிக்க நினைப்பினம்,
திமுக தங்களுக்கு உதவி செய்யாது, திமுக நாடகம் ஆடுது, தங்களுக்கு உதவி செய்யாது என்ற கணிப்பின் அடிப்படையில இவர்களை விட்டுட்டு ஜெயலலிதாவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் விடுதலை புலிகள் நம்பினார். விடுதலை புலிகளுக்கு ஒரு விடயம் விளங்கியல் என்னென்றால், யுத்தம் ஏப்ரல் காலகட்டத்திலேயே அது மிக மோசமான அழிவை சந்திச்சிட்டது. நினைக்கிறேன் ஏப்ரல் மாசம் தான் அந்த பொக்ஸ் சண்டை நடந்தது. அந்த பொக்ஸ் சண்டையில தான் பாரிய அழிவு நடக்குது. புலிகள் ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்குது. புலிகளுடைய மிக முக்கியமான தளபதிகள் எல்லாரும் கொல்லப்பட்டு அதுல பிரபாகரன் காப்பாற்றப்படல. அப்ப அந்த சண்டையோட விடுதலை புலிகள் பெரும்பாலும் அதுக்குமே அந்த ஏப்ரல் 15 தான் விடுதலை புலிகளுடைய இறுதி காலமா இருந்திருக்கும். ஆனா விடுதலை புலிகள் இந்த தேர்தல் முடிவுக்காக இந்திய தேர்தல்களுடைய பெறுபேறுகள் வரும் வரைக்கும் இந்த யுத்தத்தை இழுக்கணும் என்று தீர்மானிக்கிறார். அப்ப 2009 ஜனவரி 2 கிளிநொச்சி வீழ்ச்சி அடையுது. அந்த காலகட்டம் வரைக்கும் நூற்றுக்கணக்கில் தான் ஆட்கள் இறந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 2008 காலம் வரைக்கும் ஒரு 1000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் யுத்தம் துரிதப்படுத்தப்பட்டாலும் மக்களுடைய உயிரிழப்புகள் பாரிய அளவில் இருக்கையில உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கனா பாரிய அளவில் இலக்கில. இந்த ஏப்ரல் மாதம் நெருங்கன்ற பொழுது, அதாவது இந்திய தேர்தல் நெருங்கின பொழுது, இந்த தேர்தலுக்கு முதல் முடிக்கணும் என்று இலங்கை அரசும் இணைத்தலைமை நாடுகளும் தேர்தலுக்கு முதல் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப தாக்குதல் கடுமையாகுது. விடுதலை புலிகளோ தங்களுடைய இறுதி முடிவு வந்துட்டு என்று தெரிஞ்சாலும் இந்த பிஜேபியும் அதிமுகவும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில, அவர்கள் தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில எப்படியாவது இந்த யுத்தத்தை மே 16ஆம் தேதி வரைக்கும் இழுக்க யோசிக்கணும். என்னடா மே 16ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும். இந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தல் காலகட்டத்தை நம்பித்தான் விடுதலை புலிகள் தங்களுடைய சரணடைவை தள்ளி தள்ளி கூடினோம். அவர்கள் எப்படியாவது இந்த தேர்தல் முடிவு வரும் வரைக்கும் இதை இழுப்பம் உண்டு. இந்த சண்டையில தான் மிக மோசமான அழிவு மக்களுக்கு ஏற்படுகிறது. அதுல விடுதலை புலிகள் தமிழ் மக்களை மனித கேடயங்களாக பாவிச்சிருக்கிறார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தப்பி போடுவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கை அரசாங்கமும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அது விடுதலை புலிகளாக இருந்த மக்களாக இருந்த கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கு. மக்கள் அங்க இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் இலங்கை ராணுவம் கண்மூடித்தனமாக தாக்கி விடுதலை புலிகளை இத்தோடு அழித்து விட வேண்டும் என்ற உறுதியோட இது நடக்கிறான். அப்ப இந்த நேரம் தான் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறு நாடகத்தை அரங்கேற்றி இருந்தார். அது விடுதலை புலிகள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காலகட்டத்துல இது இன்றைக்கு இல்ல, 2009 காலகட்டத்திலேயே எனது நூலான வட்டுக்கோட்டையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையில நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். அதுல பார்த்தோம் என்று சொன்னால் மே 9ஆம் தேதி 2009 நான் சொல்லியிருக்கிறேன், அரசின் முகத்திரையை கிழிக்கும் வன்னி முகாம்களின் முட்கம்பி வேலிகள். வன்னி முகாம்களை எப்படி அரசாங்கம் வச்சிருந்ததுன்றதை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு மே 16ஆம் தேதி மம்மியின் வரவுக்காக காத்திருக்கும் தம்பி. மம்மியின் வரவனை ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்வது. அப்ப மம்மியின் வரவுக்காக காத்திருக்கும் தம்பி பிரபாகர். மே 16ஆம் தேதி எழுதின கட்டுரையில நான் இது சொல்றேன்.
16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அப்ப நான் எழுதி இருக்கிறது, மம்மியின் வரவுக்காக காத்திருக்கும் தம்பி. அப்ப அம்மா தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் எனக்கு ஏதோ முடிவு வரும் என்று பிரபாகரன் நினைக்கிறேன். அதே நான் இன்னொரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். இந்திய தேர்தல் வந்துட்டு, இப்ப தேர்தல் முடிவு வந்துட்டு. இதுல எல்டிடியின் பிளாக் சாட்டர்டே, விடுதலை புலிகளுடைய கருப்பு ஞாயிறு. மம்மியும் தோத்துட்டா, அங்கால பிஜேபியும் தோத்துட்டுது. அந்த விடுதலை புலிகள் எதிர்பார்த்த அந்த வெற்றி அவர்களுக்கு வரையில்லை. அதுக்கு பிறகு மே 17ஆம் தேதி நேரம் நெருங்குகிறது, புலிகள் யாரிடம் சரணடைவது. மே 18ஆம் தேதி எழுதியிருக்கிறேன் 2009 எப்படி முடியும் இந்த யுத்தம். 21ஆம் தேதி மே 2009 இந்தியாவின் மிக பெரும் துரோகம், பிரபா உட்பட புலிகளின் தலைவர்கள் அவர்களின் குடும்பங்கள் சரணடைந்த பின்னரே கொல்லப்பட்டுள்ளனர். இந்தியாவின் மிக பெரும் துரோகம், பிரபா உட்பட புலிகளின் தலைவர்கள் அவர்களின் குடும்பங்கள் சரணடைந்த பின்னரே கொல்லப்பட்டுள்ளனர். 24 மே 2009 எமது தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார். எஸ். பத்மநாபன், தமிழீழ விடுதலை புலிகள் அறிக்கை வெளியிடுகிறார். நாங்கள் செய்தி வெளியிட்டு 3 நாட்களுக்கு பிறகு 24 மே 2009 பிரபாகரன் இறந்து விட்டதாக கேபி அவர்கள் அறிக்கை விட்டார். அப்படி இந்த புத்தகத்துல தலைப்புகள் போகுது. அப்ப இதுல பிரபாகரனுடைய தோல்விக்கும் மரணத்துக்கும் திமுக தான் காரணம், கருணாநிதி தான் காரணம் என்று புலிகளின் ஒரு தரப்பு தொடர்ச்சியாக பழி போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில இருந்துதான் ஈழத்தமிழர்கள் தமிழகத்தையும் திமுகவையும் பார்க்கணும். அப்ப அதால இப்ப புலிகளின் ஒரு தரப்பு பிரபாகரன் இல்லாதால சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு சீமானுக்கு பின்னால போறத பார்க்கிறோம். அது ஐரோப்பிய நாடுகள்ல மிக கனதியானவர்கள் தங்களுடைய நிதி பங்களிப்பு எல்லாம் உண்மையிலேயே சீமானுக்கு பெட்ரோல் அடிக்கிறவர்கள் ஈழத்தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப சீமான் வெல்லாத என்று தெரிஞ்ச இன்னொரு தரப்பு அவைக்கும் பிரபாகரன் இல்ல, இப்ப விஜய தலைவராக ஏற்றுக்கொள்ளினோம். மண் குதிரையில காசு கட்டிட்டினோம். விஜய் வெல்ல வேணும் என்று அவர்கள் தலையால கிடங்கு வென்றார்கள். ஆனால் இது நிஜமல்ல, கனா என்றது மேல் நாள்ல மிக தெளிவாக தெரிய வரும். இந்த அல்கோரிதத்தினால் வழிநடத்தப்படுகின்ற இவர்கள் தான் 2009 மே 16 அவர்கள் ஆய்வு செய்ததின்படி தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் என்று கட்டுரை எழுதினவர்கள். அவர்கள் தான் இன்றைக்கு சீமான் முதலமைச்சராவார், விஜய் முதலமைச்சராவார் என்ற கோஷங்களை வைக்கினோம். அப்ப நாங்கள் இப்ப இதில் நாங்கள் பார்த்திருக்கிறோமே, இந்த ஈழத்தமிழர்களுக்கு திமுக உள்ள இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழக அரசியல் நாங்கள் பார்க்க இயலாது. உண்மையிலேயே அன்றைக்கு ரத்தமும் சதையுமாக அந்த யுத்தம் அங்க நடக்கின்ற பொழுதும் தமிழகம் தன்னுடைய அரசியல் முடிவுகள்ல மாற்றல. ஏன்னா ஈழ பிரச்சனைக்கும் தமிழகத்தினுடைய அரசியலுக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இல்லை. நாங்கள் மிக தவறுதலாக தமிழகத்தை பாவிச்சிருக்கோம். ராஜீவ் காந்தியோட படுகொலையா இருக்கலாம், பத்மநாபா போன்றவர்களுடைய படுகொலையா இருக்கலாம், எங்களுடைய நாட்டுல நடந்தக்கூடிய கொலைக்களங்களை நாங்கள் தமிழகத்திலேயும் செய்திருக்கிறோம். அதால அந்த மக்கள் மத்தியில அந்த விரக்தி ஒன்று இருக்குது. அப்ப ஈழ ஆதரவாளர்கள் சொல்லிட்டார்கள் என்றதுக்காக அங்க திமுகவுக்கு எதிராக யாரும் போறதில்லை. என்றால் திராவிட கழகங்கள் தான், அது எம்ஜிஆர் திமுக திராவிட கழகங்கள் தான் ஈழத்தமிழர்களுடைய நண்பர்களாகவும் இன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் திமுகவை ஆதரிக்கின்ற மிக ஆழமாக நேசிக்கின்ற தரப்புகள் இன்றைக்கும் இருக்கின்றது. இப்ப இந்த பின்னணியில இதுதான் இதுகளை பார்க்க வரும். அப்ப இன்றைக்கு உள்ள சூழல்ல நாங்கள் பார்த்திருக்கோம், திமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 118 இருந்து 145 180 ஆசனங்கள் வரை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் ஒரு பெரிய ஒரு மூன்றாவது சக்தியாக
உருவாகி இருக்கிறார். இரண்டாவது சக்தியாக எதிர்கட்சியாக கூட வரையிலாது என்றதும் ஓரளவுக்கு தீர்மானமாக இருக்குதான். விஜயுடைய இந்த வரவு வந்து சீமானுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கியைத்தான் அவர் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றதுதான் இப்ப தெரியுது. இப்ப திமுகவுடைய ஸ்டாலினுடைய இந்த வருகை வந்து திமுகவில முதல் முறையாக அடுத்தடுத்து முதலமைச்சராக வருகின்ற முதலாவது நபர் மு.க. ஸ்டாலினாக இருக்கிறார். கருணாநிதியாலையும் அப்படி அடுத்தடுத்து வர முடியல, தொடர்ந்து வெற்றி பெற முடியல. ஆனால் ஸ்டாலின் கடந்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் இந்த தேர்தலையும் அவர் வெற்றி பெறுகின்றார். அதனால் அவர் இரண்டாவது முதல் தடவையாக அடுத்தடுத்து 2 தடவைகள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அடுத்தடுத்த ஆட்சியை கைப்பற்றுகின்ற திமுகவை சேர்ந்த ஒருவராக இருக்கின்றார். மற்றபடி பார்த்தோம்னா எம்ஜிஆர் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல இருந்திருக்கிறார். ஜெயலலிதா 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ல இருந்திருக்கிறார். இப்ப 3வது தடவையாக மு.க. ஸ்டாலின் கன்சிக்யூட்டிவ் முதலமைச்சராக வாரார். இப்ப ஸ்டாலினுடைய வருகை வந்து எவ்வாறு தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை காட்டணும், அது பெரிய பாதகத்தை ஏற்படுத்தாது. ஆனா ஏற்கனவே இலங்கையில தமிழகத்துல வாழக்கூடிய ஈழ அகதிகளுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை அவர் வழங்கி செய்கிறார். வீடுகளை கட்டி கொடுக்கணும். கிட்டத்தட்ட அங்குள்ள வாழக்கூடிய தமிழக தமிழர்களும் பார்க்க இவர்களுக்கான உதவி திட்டங்கள் சற்று அதிகமாக இருப்பதாக கூட சொல்லப்படுது. நாங்க இருக்கிறவர்கள் அனைவருக்கும் வீடு வாசலே இல்லை, ஆனா இவர்களுக்கு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கிடைக்குது. இன்னும் அவர்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்கல. அதுக்கான நடவடிக்கையை மத்திய அரசு தான் மேற்கொள்ளணும். ஆனா அதுக்கான சிபார்சை மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். ஆனா இந்த திமுக இந்த மீன்பிடி விவகாரம் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு. தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையின் வடக்குல வந்து மீன் பிடிக்கிற ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு காணப்படுறதுக்கு ஆனா நினைக்கிறேன் உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்குது. மற்றபடி நினைக்கிறேன் இந்த தேர்தல் வந்து ஈழத்தமிழர்களுடைய பாரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகல. அதே மாதிரி அங்க வாழுகின்ற தமிழகத்துல வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் விடயத்திலேயும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த போல. அவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்ற அத்தனை வசதிகளும் தொடர்ந்து கிடைக்கப்படும் என்றும் அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றது. திமுக இந்த தேர்தலில் இந்த திமுகக்கு எதிராக வைக்கப்படுகின்ற இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து இந்த குடும்ப ஆட்சி. இது வந்து தெற்காசியா முழுக்க இருக்கின்ற பிரச்சனை. அதுல வந்து அது வந்து அந்த டிஎன்ஏ, அந்த தெற்காசிய அரசியல் டிஎன்ஏலயே அது வந்துட்ட மாதிரி தான் தோன்றுது. நினைக்கிறேன் அதுல திமுகவுக்கு மாற்றான தலைவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றது மிக முக்கியமானது. திமுகவுடைய அரசியலையும் பாரிய மாற்றங்கள் அவசியமாக இருக்குது. அதுவாறு திமுக தன்னுடைய அரசியலை இனி கட்டமைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீண்ட ஒரு உரையாடல் நீண்ட ஒரு பேச்சாக அமைந்திருது. மே மாதம் 4ஆம் தேதி தேசநெட் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருது. திமுகவுடைய வெற்றி அமையும் என்றதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு வரோம். இப்பவும் நான் என்னுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறேன். மே 4ஆம் தேதி என்னுடைய இந்த கணிப்புகள் உறுதிப்படுத்தப்படுதா இல்லையா என்பதை பார்த்துக்கொள்ளும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு சிறிய கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களோடு இணைய இருப்பவர் தமிழகத்தின் முகாம்களில் இருந்து தற்பொழுது 10 பேர் வரை வாக்களிக்க தகுதி பெற்று செலுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பொறுமுறைக்கால தான் இவர்களுக்கு இந்த வாக்குரிமை கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கு எப்படி இந்த வாக்குரிமை கிடைத்தது என்பது தொடர்பில் நாங்கள் உரையாட இருக்கிறோம். எங்களோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கின்றார் சத்யா. வணக்கம் சத்யா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா. நீங்க தமிழகத்துல எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள்? எப்பொழுது தமிழகத்துக்கு வந்தீர்கள்?
1990 வந்ததுன்னா நாங்க இப்ப வந்து 37 வருஷம் ஆகுது இங்க வந்து. வந்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய தந்தையார் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர், அப்படியா? ஆமா. அப்பா அப்பா மன்னார் மாவட்டம், அம்மா நாகப்பட்டினம், இந்தியா. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட அப்பா இந்திய பின்னணி ஒன்று உங்களோட குடும்பத்துல இருந்திருக்கு. ஓ. இருந்திருக்கு. அப்ப அப்பா அம்மா மன்னார் வந்து அப்பாவை திருமணம் செய்து கொள்றார். ஆமா. அதுக்கு பிறகு நீங்க அங்கேயே பிறந்துட்டீங்க, இலங்கையிலேயே, மன்னார்ல? இல்ல, நான் பிறந்தது நாகப்பட்டினம். 87ல நாகப்பட்டினத்துல பிறந்தது. ஆஹா. பிறந்து இலங்கைக்கு போய் அகதியா திருப்பி 1990ல இந்தியாவுக்கு வந்தது. 87ல இலங்கைக்கு போயிட்டு அப்புறம் 90ல திரும்பி அகதியா வாரீங்க. அதுல இருந்து நீங்கள் முகாம்ல இருக்கிறீங்களா, முகாமுக்கு வெளியில இருக்கிறீங்களா? இல்ல, முகாம்ல இருக்கிறோம். வேலூர் அப்துல்லாபுரம் முகாம்ல இருக்கு. அப்துல்லாபுரம். அப்துல்லாபுரம் முகாம்ல இருக்கிறீங்க. இந்த அது இப்ப உங்களுக்கு 37 வயசுனா இது முதல் தடவையாக நீங்கள் தமிழக தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறீங்களா, அப்படியா? இது இவ்வளவு காலம் எப்படி இது சாத்தியமாக இருந்தது என்றால், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்களுக்கு தான் வாக்குரிமை கிடைச்சிருக்குது. உங்களுக்கு அந்த வாக்குரிமை எப்படி சாத்தியமாக இருந்தது? சாத்தியம்னா, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்ளை செய்ய சொல்லி வந்தது. அம்மா அப்பா ஒருத்தவங்க யாராவது இந்தியாவா இருக்கணும், இந்தியாவுல பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப 87 ஜூலை 2க்கு முன்னாடி பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்களோட ஆவணங்கள் எல்லாமே கேட்டப்ப நாங்க எல்லாருமே கொடுத்தோம். நிறைய பேர் இங்க இருந்து கொடுத்தாருந்தாங்க. அதுல 2 பேருக்கு இங்க அப்துல்லாபுரம் கேம்ப்ல வந்து 2 பேருக்கு வந்தது ஓட்டு பதிவு. ரைட் ரைட் ரைட். அத தொடர்ந்து உங்களுடைய சட்டத்தரணி அட்வொகேட்டுக்கு பேர் நான் மறந்துட்டேன். சரவணன். அட்வொகேட் பேர் அங்க மதுரையில இருந்து சரவணன். சரவணன் தான் அந்த குடியுரிமை இயக்கத்துக்கு உங்களுக்கு உதவிகளை வழங்கி இருந்தார். உதவியா இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்கதான். இப்ப என்னன்னா, நீங்க இன்னும் முகாம்ல தான் இருக்கிறீங்களா, அப்படியே? இல்ல, முகாம்ல இருக்கோம். அப்துல்லாபுரம் முகாம்ல. அப்துல்லாபுரம் முகாம்ல இருக்கீங்க. வீடுகள் அமைச்சு தந்திருக்கீங்கம்மா உங்களுக்கு? வீடுகள் வந்து 220 வீடுகள் கட்டி தந்திருக்காங்க. இன்னும் 110 வீடுகள் கட்டாம இதுல இருக்கு. எலெக்ஷன் முடிய கட்டி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லு. சரி, இப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்களா. ஆனால் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சதை சொல்ல விரும்பல. அது உங்களோட ஜனநாயக உரிமையும் கூட. அதை நான் வற்புறுத்தல. இந்த நீங்கள் இப்ப திருமணமாகி இருக்கிறீங்களா? திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. உங்களுடைய கணவர் எந்த இடம்? பண்டிவிரிச்சார், மடு. உங்களோட கணவரும் மன்னர்? அப்ப அவருக்கு வாக்குரிமை இருக்கா, அல்லது அவர் இந்திய பிரஜா உரிமை எடுத்துட்டாரா? இல்ல இல்ல, எடுக்கல. அப்ப அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கா? இல்ல, இது வந்து சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லிதான் இப்ப எல்லாருமே ட்ரை பண்ணது. அதுல வந்திருக்கு. இனிமேல் அதை இப்ப எனக்கு எடுத்ததால பிள்ளைங்களுக்கு அவருக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்ப என்னன்னா, நீங்கள் இலங்கையில அரைவாசி சொந்தம், இந்தியாவில அரைவாசி சொந்தம். இப்போ இலங்கைக்கும் உங்களுக்கு போக முடியாது. நீங்க சிறு வயதுல இருந்தே இந்தியாவில இருக்கிறீங்க. ஆனா இந்தியாவிலையும் நீங்கள் ஒரு இந்திய பிரஜையாக இதுவரைக்கும் சந்தோஷமா தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப அகதி அப்படின்ற ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு குடியுரிமை பெற்று இந்திய பெண்ணாக ஓட்டு போட்டது சந்தோஷம் தான் எங்களுக்கு. இப்ப உங்களை மாறித்தான் பெரும்பாலான அகதி முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் திருப்பி நாட்டுக்கு போகணும் என்று விரும்புகிறார்கள்? அது எப்படி இருக்கு அவை இந்த மனநிலை எல்லாம்? அங்க பிறந்து வளர்ந்தவங்க வந்து இலங்கைக்கு போகணும் அப்படின்ற சூழ்நிலை தான். அப்படி கன பேர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அங்க பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரும் அப்படி போற சூழ்நிலை வந்தா நாங்க இலங்கைக்கு தான் போவோம் அப்படின்ற சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்தியா தான், நாங்க இந்தியாவில தான் இருக்க போறோம் அப்படின்னு. இப்ப எனக்கு ஓட்டுரிமை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க.
உனக்கு மட்டும் எப்படி ஓட்டுப்பதிவு வந்தது, நாங்களும் ட்ரை பண்ணலாமா, யாரை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரவணனாவை கேட்டு முடிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆ ஆ ஆனா பெரும்பாலான ஆட்கள் உங்களை மாதிரி மிக சிறு வயசுலயே இந்தியாவுக்கு வந்தவர்களா? நீங்க 90ல வந்தேன்னு சொன்னீங்க. ம் 90ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆச்சு. ம் அப்ப இப்ப இருக்கிறவை எல்லாரும் இப்ப உள்ள இளைஞர் யுவதிகளாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல இருக்கத்தானே விரும்புவினோம். ஆமா. அவங்களுக்கு இப்ப இலங்கை எங்களை தெரியாது. மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு தான் விருப்பம். அப்ப இப்ப உங்களுக்கு அப்ப யார் இலங்கைக்கு திரும்பி வர விரும்புகிறார்கள்? அப்ப அதுல இலங்கையில பிறந்து வளர்ந்தவங்க இலங்கைக்கு வர விரும்புறாங்க. நான் நினைக்கிறேன் வயதானவர்கள் ம். பெரும்பாலும் ஒரு ஒரு 40 60. வயசுக்கு மேல உள்ளவங்க இலங்கைய தெரிஞ்சவங்க. இப்ப எனக்கு இலங்கைய பத்தி தெரியாது. நான் இந்தியாவுல தான் இருக்க ஓ போறேன் ஓ அப்படின்னு. இலங்கைய பத்தி தெரிஞ்சவங்க நான் இலங்கைக்கு தான் போறேன். எங்க நாடு மாரி வராது அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்கு. ரைட் ரைட் ரைட். ஆனா அந்த எண்ணிக்கை அவன் குறைவா இருக்கிறவன் நினைக்கிறேன். ம். என்ன 100% எண்ணிக்கை இந்தியாவுல இருக்கிறன்னு. என்னம்மா? 100% எண்ணிக்கை இந்தியாவுல இருக்க போறதா மட்டும்தான் வரும். ரைட் ரைட். ஏன்னா மிக குறைஞ்ச ஆட்கள் தான் இருக்கணும். அப்ப இப்ப இதுல இந்த இலங்கைக்கு போறோம் இந்தியாவிலேயே இருக்கிறவன்றதுல ஒரு நெருக்கடி நிலை ஒன்று இருக்கா ஆட்களுக்கு இடையில? ஆட்களுக்குள்ள இருக்கா? அப்படி பிரச்சனைகளும் வாரதா அல்லது இல்ல பிரச்சனைகள் எதுவும் வர்றதில்ல. ஏதாவது மீட்டிங் போட்டா சொல்லுவாங்க. நாங்க இலங்கைக்கு போவோம். இல்லாட்டி எங்களுக்கு குடியுரிமை கேட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு குடியுரிமை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இலங்கையில இருக்கிற சில பிரிவுகள் அல்லது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் இந்தியாவுல முகாம்கள்ல உள்ளவர்கள் பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள் என்றும் அவர்கள் இலங்கைக்கே திரும்பி போகணும் என்றும் சொல்றவைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க அது அவங்களோட நாட்டுக்கு போறதில்ல நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அவங்களுக்கு அவங்க பிறந்து வளர்ந்த அவங்க நாட்டுக்கு உங்களை போக சொல்றாங்க இலங்கைக்கு. அவங்க உங்களை இலங்கைக்கு போக சொல்றாங்க. எங்களை இலங்கைக்கு போக சொன்னாங்க. எனக்கு இலங்கை பத்தி தெரியாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்தியாவுல தான். இந்தியாவுல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. நன்றி சௌரி, நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த தகவல்கள் தந்தமைக்கு நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உரையாடுவோம்.